ஹாய் கைஸ், நான் ஜெடி. ரீசெண்டா நம்ம தமிழ்நாட்டுல நிறைய தற்கூரிகளும் பூமர்ஸுங்களும் உருவாகி இருக்காங்க. ரீசெண்டா கோயம்புத்தூர்ல நடந்த இஷ்யூவை பத்தி நிறைய பேர் சோசியல் மீடியாவில விக்டமான அந்த பொண்ணை ரொம்பவே கேவலமான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதாவது என்னன்னா, அந்த நைட் டைம்ல உன்னை யாரு அந்த மாதிரியான பிளேஸுக்கு போக சொன்னது, உனக்கெல்லாம் இது தேவைதான்னு ரொம்பவே சீப்பா கமெண்ட் பண்றானுங்க. அதே போல அந்த நைட் டைம்ல யாரும் இல்லாத அந்த பிளேஸ்ல காருக்குள்ள நீங்க என்ன பண்ணிருப்பீங்களோ அதுதான் உனக்கு நடந்திருக்குன்னு மனசாட்சி இல்லாம ரொம்பவே கேவலமா கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சோ அவனுங்க சொல்ற மாதிரி அந்த அன்டைம்ல அந்த மாதிரியான பிளேஸுக்கு போனதுனால தான் அப்படி நடந்துச்சுன்னு சொல்றவங்க டெல்லி நிர்பயா கேஸ கொஞ்சம் ஃபுல் டீடைலா பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணை உடல் அளவுல இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினவங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணது ஒரு பக்கம் ஆறுதலா இருக்கு. பட் சோசியல் மீடியாவில இந்த மாதிரிலாம் கேவலமா கமெண்ட்ஸ் பண்றவங்களை பார்க்கும்போது சத்தியமா கோவம் தாங்க வருது. தமிழ்நாடு போலீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் கேவலமா கமெண்ட்ஸ் பண்றவங்க மேல ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.